Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் என் பெற்றோர்களை வழி அனுப்பி வைக்க சென்றேன். அதாவது ஒருவர் பயணிக்கும் போது விடை பெற உதவுதல், விடை கொடுத்தல், வழி அனுப்பி வைத்தல், இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் தெரிவிக்க see off, see off இடைவெளி விட்டு எழுத வேண்டும். see off எனும் phrasal verb பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus see off plus person என்றவாறு அமையும். ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு. உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். நான் என் பெற்றோர்களை வழி அனுப்பி வைக்க சென்றேன். இங்கு நான் சென்றேன். ஆகவே I went எதற்கு? வழி அனுப்பி வைக்க. To see off யாரை? என் பெற்றோர்களை, my parents. I went to see off my parents. Again, I went to see off my parents. அவள் தன் கணவரை விமான நிலையத்தில் விடை கொடுத்தாள், வழி அனுப்பி வைத்தாள். கடந்த காலத்துல சொல்றான். see off என்பதனுடைய இறந்த கால வடிவம் see saw. ஆகவே saw off. She saw off her husband at the airport. She saw off her husband at the airport. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She saw off her husband at the airport. She saw off her husband at the airport. அவன் தன் நண்பனை கண்ணீர் விட்டே விடை கொடுத்தான், வழி அனுப்பி வைத்தான். கடந்த காலம்தான். He saw off his friend with tears. He saw off his friend with tears. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He saw off his friend with tears. பிள்ளைகள் தங்களது மாமாவை வழி அனுப்பி வைக்க வந்தார்கள். ஆகவே children came எதற்கு? To see off யாரை? Their uncle. The children came to see off their uncle. Again, the children came to see off their uncle. நான் நாளை உங்களை ரயில் நிலையத்தில் வழி அனுப்புவேன். எதிர்காலத்துல சொல்றான். Please comment your answer. Very good. முழு குடும்பமும் மகளை விடை கொடுக்க வந்தார்கள். Please comment your answer. Amazing. அவள் எப்போதும் என்னை வாசலில் விடை கொடுக்கிறாள், வழி அனுப்பி வைக்கிறாள். Regular activity. Please comment it now. Splendid. You got it. நாம் இந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் முன்னேற்றம் இல்லை. இவ்வாறாக முன்னேற்றமின்றி, மாற்றமின்றி அதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்வது. அதாவது சுற்றிட்டு இருக்கிறாங்க, குழம்பிட்டு இருக்கிறாங்க, குழப்பிக் கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரி எதுவா இருந்தாலும் இதை நாங்கள் ஆங்கிலத்துல go round in circles, go round in circles அப்படின்னு சொல்லுவோம். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? go round in circles.
அப்போ இங்கு வெவ்வேறு டென்ஸ்ல நாங்க இதை பயன்படுத்தணும்டா going round in circles, went round in circles, gone round in circles என்றவாறாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நாம் இந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனால் முன்னேற்றம் இல்லை. நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். Present perfect continuous tense. We've been, we have been. We have been going round in circles. எதற்காக? இந்த பிரச்சனையை சரி செய்ய. Trying to fix this issue. We have been going round in circles trying to fix this issue. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. இப்போ நாங்க சுருக்க வடிவத்தை பயன்படுத்துவோம். We've been going round in circles trying to fix this issue. அவர்கள் கல்யாண திட்டங்களை பற்றி முடிவாக ஏதும் செய்யாமல் சுற்றுகிறார்கள், குழம்பிட்டு இருக்கிறார்கள். இப்ப தமிழ்ல சொல்லி எப்படி பெருசா சொல்லிட்டேன். ஆங்கிலத்துல ரொம்ப சிம்பிள் தான். செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே present continuous tense. They are going round in circles. எதோட? With their wedding plans. They are going round in circles with their wedding plans. ரொம்ப இலவா இருக்கா? எல்லாம் வாழ்றதுக்கு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. They are going round in circles with their wedding plans. நாம் அதிகம் பேசும் போதெல்லாம் அதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசுகின்றோம். ஒரே டாபிக்ல நின்று சுத்திட்டே இருப்போம். இட்ஸ் a general truth. அது என்ன சிம்பிள் பிரசன்ட்ல தான் சொல்ல போறோம். The more we talk, the more we go round in circles. The more we talk, the more we go round in circles. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The more we talk, the more we go round in circles. வாதத்தை நிறுத்துங்கள். நாம் நம்மையே குழப்பிக் கொண்டு இருக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு சொல்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மையே குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நாங்க go round in circles அப்படின்னு சொல்றோம். ட்ரை பண்ணி பாருங்க. Very good. நான் பிரச்சனையை தீர்க்க முயன்றேன், ஆனால் ஒன்றும் சாதிக்க முடியல. அப்படின்றது இந்த அர்த்தம் என்ன? கடந்த காலத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். அதோடு சுத்திட்டே இருந்தமே தவிர எதுவுமே நடக்கல. Try to comment the answer. Marvelous. அவர்கள் உரையாடல் முடிவின்றி சுழன்று கொண்டிருந்தது. Past continuous tense. Please comment your answer. Wonderful. You got it. அவள் இன்னமும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அப்ப இந்த அர்த்தம் என்ன? அப்படி இருக்கல்ல, இன்றைக்கு அது தொடர்பான மன வருத்தத்தை நாங்க தெரிவித்துக் கொள்றோம். இவ்வாறாக இருக்க வேண்டியதாக இருந்தது அல்லது இருந்திருக்க வேண்டும் என்பதை ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம் பயன்படுத்துவது should have been. should have been. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus should have been plus complement. வேறுங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் இன்னமும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அவள் இருந்திருக்க வேண்டும். She should have been. She should have been. எப்படி? இன்னமும் கவனமாக, மேலதிகமாக கவனமாக, ரொம்ப கவனமாக, more careful. She should have been more careful. எல்லாரும் எங்கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. She should have been more careful. She should have been more careful. இது நேற்று செய்யப்பட்டிருக்க வேண்டியது. இது செய்யப்பட்டிருக்க வேண்டியது. This should have been done. எப்போது? நேற்று. Yesterday. This should have been done yesterday. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Very good. This should have been done yesterday. சாப்பாடு இந்நேரத்திற்குள் சமைக்கப்பட்டிருக்க வேண்டியது. அப்ப சமைக்கப்பட்டிருக்கா? இல்ல. இந்த நேரத்துல முடிஞ்சிருக்கணும், ஆனா நடத்த முடியல. The food should have been cooked by now.
இந்நேரத்திற்குள். This food should have been cooked by now. Again, this food should have been cooked by now. ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இது உனக்கு எளிதாக இருந்திருக்க வேண்டியது. ஆனா அவங்க என்ன கடினமா ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்ப அதை விட்டு நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறோம். Please comment your answer. Great. இந்த இடம் சுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டியது. அப்ப இப்ப சுத்தப்படுத்தி யாருக்கு? இல்ல, சுத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டியது. Please comment your answer. Bravo. அவனை தண்டிக்க வேண்டியதாக இருந்தது. அதை விட்டு இன்றைக்கு மன வருத்தத்தை தெரிவிக்கிறோம். Please comment your answer. Wonderful. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus see of plus person என்பதையோ, go round in circles என்பதையோ, subject plus should have been plus complement என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.